இவ்வளவு அறிவு கெட்டத்தனமாக முட்டாள்தனமாக உளறிக் கொண்டிருக்கிறார் மேதகு ஆளுநர். நாங்கள் யாரையும் மிரட்டவில்லை. பாஜகவினுடைய சங்கி கூட்டம் அதை தொடர்ந்து பரப்பி வருகிறார்கள். அழுத்தம் திருத்தமாக பல்கலைக்கழகங்களின் வேந்தர் இனிமேல் முதலமைச்சர் தான். துணைவேந்தரை நியமிக்கிற அதிகாரம் என்பது வேறு, துணைவேந்தரே என்பது வேறு. ஆளுநர் இப்போ வேந்தர்கள் துணைவேந்தர்களுடைய மாநாடு நடத்துறதுக்கு திட்டமிட்டு இருக்கிறாங்க. ஆளுநர் மாளிகை தரப்புல துணைவேந்தர்களுக்கான மாநாடு 25, 26 தேதிகள்ல ஊட்டியில் நடைபெறும் அறிவிச்சிருக்காருல்ல சார். ஏற்கனவே தமிழ்நாடு முதலமைச்சர் தான் வேந்தர்னு நீதிமன்ற தீர்ப்பு வந்துருச்சு. துணைவேந்தர்களுடனான ஆலோசனை கூட்டத்தையும் முதலமைச்சர் நடத்திட்டாங்க. இந்த நிலையில ஆளுநருடைய இந்த அறிவிப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? முழுக்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் உச்சநீதிமன்றம் தன்னுடைய சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. ஆளுநர் என்றால் RSS காரர் என்றால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கோ அல்லது உச்சநீதிமன்றத்திற்கோ கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்கிற கர்வத்தோடும் ஆணவத்தோடும் நடந்து கொள்கிறார் RSS ரவி. அழுத்தம் திருத்தமாக பல்கலைக்கழகங்களின் வேந்தர் இனிமேல் முதலமைச்சர் தான். அந்த வேந்தர் என்கிற இடத்தில் அரசு என்கிற அந்த வார்த்தையை தான் நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது. அரசு என்று சொன்னால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் தான். அப்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம். அந்த அரசாங்கத்தினுடைய வழிமுறைகள் அரசாங்கம் தொடர்ச்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கிற நிலையில் சட்டத்தை மீறுவேன் என்று சட்டத்தில் உள்ள ஓட்டைகளை பயன்படுத்தி இவர்கள் ஏதேனும் செய்ய எத்தனிக்கிறார்கள். நாங்கள் உச்சநீதிமன்றத்தில் போய் முறையிடுவோம் என்று நினைக்கிறார்கள். சட்டத்தை சட்டமாகத்தான் பாவிக்க வேண்டுமே தவிர இவர்களுடைய எடுப்பார் கைப்பிள்ளையாக நாம் அதை செய்ய முடியாது என்பதுதான் சட்டம். ஆளுநர் சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர் அல்ல, அவரும் சட்டத்துக்கு உட்பட்டவர் தான். அவருக்கும் பல்கலைக்கழகத்திற்கும் எந்த தொடர்பும் கிடையாது. வேந்தர்களை நியமிக்கிற உரிமை அல்ல. வேந்தரை பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தரே அரசுதான் என்கிற அந்த அடிப்படையில் அவருக்கும் பல்கலைக்கழகத்திற்கும் தொடர்பு அல்ல. துணைவேந்தர்கள் தமிழ்நாடு அரசின் சார்பாக முதலமைச்சருடன் கலந்து ஆலோசித்து இந்த நிகழ்வை புறந்தள்ளுவார்கள். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அறிக்கையில துணைவேந்தர்களுக்கான நியமன அதிகாரம் மட்டுமே முதலமைச்சருக்கு உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நாட் லைக் தட். அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. துணைவேந்தரை நியமிக்கிற அதிகாரம் என்பது வேறு, துணைவேந்தரே என்பது வேறு. வேந்தர் என்கிற இடத்தில் அரசு என்கிற அந்த இடத்தை வைத்துத்தான் தீர்ப்பு வந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் அரசாகத்தான் பார்க்க முடியுமே தவிர வேந்தரை நியமிக்கிற அதிகாரம், வேந்தரை நியமிப்பது என்றால் துணைவேந்தர் அல்ல, வேந்தர் அரசினுடைய வேந்தராக முதலமைச்சர் இருக்க வேண்டும் என்பதுதான் தீர்மானத்தினுடைய சரத்து. தீர்மானத்தையும் ஒழுங்காக படிக்காமல் தீர்மானத்தையே வைத்துக் கொண்டு அதற்கு பிறகு உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பையும் புரிந்து கொள்ளாமல் இவ்வளவு அறிவு கெட்டத்தனமாக IPS என்ற படிப்பையும் பாஸ் செய்துவிட்டு முட்டாள்தனமாக உளறிக் கொண்டிருக்கிறார் மேதகு ஆளுநர். சரிங்க சார். அடுத்த கேள்வி என்னன்னா, நீட் தேர்வு அச்சத்துல உயிரிழந்த 22 மாணவர்களுக்கு அண்மையில அதிமுக அஞ்சலி செலுத்தினாங்க. அப்போ நீட் தேர்வு ரத்து செய்யும்னு பொய் வாக்குறுதி கொடுத்து மக்களை ஏமாத்திட்டாங்க திமுகன்னு சொல்லி தொடர் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க சார். இதுக்கு உங்களுடைய பதில் என்ன சார்? நீட்டை ஆதரித்து சட்டம் இயற்றிய போது இருந்தது அதிமுக பாஜக கூட்டணி. நீட் கட்டாயம் என்று சொல்லி இந்திய மருத்துவ கவுன்சில் சட்டப்பிரிவு 16 திருத்திய போது அதற்கு ஆதரவு அளித்தது அதிமுக. அதை போலவே நீட் வேண்டாம் என்று அவர்கள் கோரவில்லை, நீட்டை தமிழில் நடத்துங்கள் என்றுதான் கோரினார்கள். எல்லாவற்றிற்கும் ஆதாரம் இருக்கிறது. இன்றைக்கு அவர்கள் வடிப்பது முதலை கண்ணீர், அயோக்கியத்தனம். பச்சிலம் உயிர்கள் பறிபோன போது அவர்கள் ஆட்சியில் கொக்கரித்தவர்கள், பாஜகவை தங்களுடைய நாற்காலிகளுக்காக ஆதரித்து திரிந்தவர்கள். இன்றைக்கு இதை இவ்வளவு யோக்கியத்தனமாக பேசுவது கபட நாடகம். மக்கள் அவர்களை புறக்கணிப்பார்கள். தங்கள் இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக அதிமுக நடத்துகிற கபட நாடகம். கடைசியா ஒரு கேள்வி. இப்ப தமிழ்நாடு அரசு 1000 ரூபாய் பெண்களுக்கு கொடுக்கும் விவகாரத்துல நீங்க மிரட்டும் தோணில பேசுறீங்கன்னு சொல்லி தமிழன் பிரசன்னா மிரட்டிய தமிழன் பிரசன்னான்னு சொல்லி சில செய்திகள்லாம் வருது. அதுக்கு உங்களுடைய பதில் என்ன சார்? நாங்கள் யாரையும் மிரட்டவில்லை. அது ஒரு பொதுக்கூட்டம். பொதுக்கூட்டத்தில் பல்லாயிரம் பேர் கலந்து கொள்வார்கள். அப்படி கலந்து கொள்ளுகிற போது ஒரு பெண்மணி தங்க நகை வாங்குவதற்கு பணம் வேண்டும் என்கிறார். தமிழக முதல்வர் மாண்புமிகு முதலமைச்சர் இந்த திட்டம் என்பது மகளிரினுடைய உழைக்கும் மகளிருடைய வாழ்வை மேம்படுத்துவதற்காகத்தான் பயன்படுகிற திட்டம். ஆனால் அவர்கள் மற்ற எதிர்கட்சியினரால் அனுப்பப்பட்டு இப்படி கூட்டத்தில் சலசலப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அனுப்பி வைக்கப்பட்டவர். அவருடைய முதல் கேள்வியே உங்களுக்கு தெரிந்திருக்கும், 1000 ரூபாயில் தங்கம் வாங்க முடியுமா என்று. வாழ்வாதாரத்திற்கான கொடுக்கப்படுகிற பணத்தை அவர்கள் தங்க நகை வாங்க வேண்டும் என்று கேட்கிறார்கள் என்றால் அவருடைய உளநோக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும். தமிழன் பிரசன்னா எப்போதும் மக்களிடத்தில் பண்போடு நடக்கக்கூடியவன். உழைக்கும் மக்களிடத்தில் அந்த
12 நிமிடம் அந்த மூதாட்டியோடு உரையாடினேன். ஆனால் வெறும் 2 நிமிடத்தையும் கட் அண்ட் பேஸ்ட் செய்கிற பாஜகவினுடைய சங்கி கூட்டம் அதை தொடர்ந்து பரப்பி வருகிறார்கள். அது குறித்து எனக்கு கவலை இல்லை. நாங்கள் மக்களோடு பயணிக்கிறோம். அந்த கூட்டத்தில் இருந்த 3000 பெண்களும் சொன்னார்கள், 1000 ரூபாய் எங்களுக்கு எவ்வளவு உதவிகரமாக இருக்கிறது என்று. கையேந்தி 5க்கும் 10க்கும் கணவன்மாரிடத்திலே பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தோம். ஆனால் இந்த 1000 ரூபாய் எங்களை அந்த இழிவிலிருந்து எங்களை உயர்த்தி இருக்கிறது என்று எல்லோரும் பேசினார்கள். அதையெல்லாம் அவர்கள் கண்ணுக்கு தெரியாது. இதை அவர்கள் ஏதோ சலசலப்பு செய்ய வேண்டும் என்பதற்காக செய்திருக்கிறார்கள்.